Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 537 பாருங்கன்னா an ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்டிக்கல் பார்ட். நல்லா கவனமாக பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்டிக்கல் பார்ட் ஆஃப் an ஆப்டிக்கல் லென்ஸ். ஒரு ஆப்டிக்கல் லென்ஸுடைய எலிப்டிக்கல் பார்ட் அதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக மொத்தம் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. x²/16 + y²/9 = 1. The parabolic part of the system has a focus in common. கண்ணு நல்லா பார்த்துக்கோ. இந்த சிஸ்டத்தில் எலிப்ஸும் இருக்குது, பரபலாவும் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் எப்படி இருக்குதாமா, காமனாக இருக்கான். வித் த ரைட் ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ். அதாவது எலிப்ஸுக்கு ரைட் சைடு ஒரு ஃபோக்கஸ், லெஃப்ட் சைடு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா. அதில் ரைட் ஃபோக்கஸ் எப்படி இருக்குதான், காமனாக இருக்கான். அந்த ரைட் ஃபோக்கஸ் எலிப்ஸுக்கும் ஃபோக்கஸாக இருக்குதான், பரபலாவுக்கும் ஃபோக்கஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ த வெர்டெக்ஸ் ஆஃப் த பரபலா ஈஸ் அட் த ஆரிஜின். பரபலாவுடைய வெர்டெக்ஸ் ஆரிஜின் அப்படின்ட்டாங்க. அதுதான் நம்ம சென்ட்ரு. அது ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சென்டர் ஆஃப் த எலிப்ஸு இங்கே பரபலாவுக்கு வெர்டெக்ஸாக இருக்கும். அந்த பரபலா ஓப்பன் டு த ரைட் சைடு. பரபலா ரைட் சைடு ஓப்பனாக இருக்குது. டிட்டர்மின் த ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா. இதில் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துட்டான். ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற ஒரே குழு எலிப்ஸோடைய ஃபோக்கஸும் பரபலாவுடைய ஃபோக்கஸும் ரைட் சைடில் இருக்கிறது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோதான். இப்போ இது பாருங்கள் படம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நம்ம ஒரு எலிப்ஸ் போட்டாச்சு. இது சென்ட்ரு, ஃபோக்கஸ்ஸு, இது ஏ, இது ஏ டேஸு. அதே மாதிரி தான் இங்கே எஃப், ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா எலிப்ஸுக்கு, எஃப், எஃப் டேஸு. இது ஏ, ஏ டேஸ் உச்சி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பரபலா ரைட் சைடு வரைய சொல்லியிருக்காங்க. இது வெர்டெக்ஸ். இங்கே சாமி நல்லா பாரு, சியும் கொடுத்துருக்கேன், வியும் கொடுத்துருக்கேன். இது எலிப்ஸ்னு பார்த்தா சென்டர்னு சொல்லுவோம். அதே பரபலாவுக்கு பார்த்தா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் நான் இப்போ எலிப்ஸுக்கு மட்டும் சொல்லிடுறேன். சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும், ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஃபோக்கஸோடைய ஃபார்முலா ஏஇ, 0. இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோடைய லென்த் ஏஇ. அப்போ ஃபோக்கஸ் ஏஇ, 0. இது இப்போ எலிப்ஸுக்கு. இதே நம்ம பரபலா பார்த்தோம்னா வெர்டெக்ஸிலிருந்து ஃபோக்கஸ் ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஏ, 0ன்னு சொல்லுவோம். கண்ணா இது எலிப்ஸுக்கு, இது பரபலாவுக்கு. இது நமக்கு எலிப்ஸு, புரியுதா தாங்க. இது நமக்கு என்ன, பரபலா. மொத்தம் அவன் சொல்லியிருக்கிறது ரைட் சைடில் இது காமனாக இருக்கும். எலிப்ஸோடைய ஃபோக்கஸும் பரபலாவுடைய ஃபோக்கஸும் எப்படி இருக்குதான், காமனாக இருக்குது அப்படின்னு. இந்த எலிப்ஸில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் பரபலாவுடைய ஃபோக்கஸ். புரியுதா. அப்போ ஏ தெரிஞ்சு போயிடும். அதுலேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா போட்டுடலாம். கண்ணு இது ஒரே சிம்பிள் வேலை. முதல் எலிப்ஸு கொடுத்துருக்கான். எலிப்ஸில் பயன்படுத்தி நாம் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோக்கஸ் தான் பரபலாவுடைய ஃபோக்கஸ். அப்போ பரபலாவுடைய ஃபோக்கஸ் தெரிஞ்சு போச்சுன்னா ஏ தெரிஞ்சு போயிடும். ஏவிலேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா நம்ம போட்டுடலாம். இப்போ நான் சொல்கிறது புரியுதா. இப்போ கிவன் x² / 16 + y² / 9 = 1. இதில் a² நமக்கு என்ன, 16. ரூட் எடுத்தால் ஏ 4 வந்துடும். b² என்ன, 9. ரூட் எடுத்தால் பி என்ன வரும், 3 வந்துடும். அப்புறம் எசன்ட்ரிசிட்டி ஈக்கான ஃபார்முலா √1 - b² / a². கண்ணு இது எலிப்ஸு, மைனஸ் மறந்துடக்கூடாது. அப்போ இ = கண்ணு ஹைபர்போலாவாக இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் வரும், குழப்பிக்கக்கூடாது. அப்போ √1 - b² பாருங்கள் 9, a² 16. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 16, 16ல் 9 போச்சுன்னா 7, 7/16.
நம்ம ரூட் எடுத்தால் √7/4. அப்போ எசன்ட்ரிசிட்டி தெரிஞ்சு போச்சு, நம்ம ஈயும் தெரிஞ்சு போச்சு. கண்ணு புரியுதா? எலிப்ஸ்லேருந்து a² என்ன, அதுலேருந்து a என்ன, b² என்ன, b என்ன, எசன்ட்ரிசிட்டி என்னன்னு போட்டோம். அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் போட முடியும். கொடுத்துருக்காங்க கிவன் ரைட் சைடு ஃபோக்கஸ் இஸ் காமன். ரைட் சைடு இருக்கிற ஃபோக்கஸ் வந்து காமன்னு கொடுத்துருக்காங்க. என்ன, எலிப்ஸோடைய ஃபோக்கஸும் பெரபலாவுடைய ஃபோக்கஸும் காமனாக இருக்குது. அதாவது தட் இஸ் ஃபோக்கஸ் ஆஃப் எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ் ஆஃப் பெரபலா. அப்போ எலிப்ஸோடைய ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா என்ன, AE, 0. இது பெரபலாவோடது A, 0. கண்ணு இந்த A வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது நாம் இப்போ கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். அப்போ F வந்து A வந்து பாருங்க, இது 4, E வந்து √7/4, 0, 4 4 அடிச்சாச்சு. அப்போ தேர்ஃபோர் இது அப்படியே இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும் சாமி. இப்போ √7, 0, அது F வந்து A, 0. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது A ஈக்குவல் டு √7. கண்ணு இந்த A வந்து பெரபலாவுடைய A, புரியுதா? இந்த A வந்து எதனுடைய A, எலிப்ஸோடைய A. ரெண்டையும் குழப்பிக்காத. இது முன்னாடி லெஃப்ட் சைடு எலிப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எலிப்ஸோடைய இது ஃபோக்கஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபோக்கஸ் தான் பெரபலாவுடைய ஃபோக்கஸ். அப்போ கம்பேர் பண்ணி A √7 கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா. பெரபலா பாரு, ரைட் சைடு வரைஞ்சிருக்கிறியா, எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு வரைஞ்சிருக்கிறோம். எக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது எதில் தொடங்கணும், y². அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், y² ஈக்குவல் டு 4ax. புரியுதா தங்கம்? பாசிட்டிவ் ரைட் சைடு. அப்போ எக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது நம்ம ஈக்குவேஷன் y² தொடங்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ y² ஈக்குவல் டு 4 இன்ட்டு நாம் கண்டுபிடிச்ச A வந்து √7x. புரியுதா சாமி? இதுவும் 5 மார்க் கணக்கு தான், ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்துக்கோ, ஒன்றுமே கிடையாது. படம் போட்டீங்கன்னா 1 மார்க் இருக்குது. இதில் வந்து A² எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, 2 மார்க் ஆச்சு. அப்புறம் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க் இருக்குது. அதாவது எலிப்ஸோடைய ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, 3 மார்க் ஆச்சு. எலிப்ஸோடைய ஃபோக்கஸும் பெரபலாவுடைய ஃபோக்கஸும் ஈக்குவல் அப்படின்னு ஏவை கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா போட்டீங்கன்னா 1 மார்க்கு. புரியுதா சாமி? இது ஒன்றுமே கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ, இவ்வளவுதான். எலிப்ஸ்லேருந்து ஃபோக்கஸை கண்டுபிடி, அந்த ஃபோக்கஸ் தான் என்ன, பெரபலாவுடைய ஃபோக்கஸ். அதிலிருந்து ஏவை கண்டுபிடி, ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா போட்டுடலாம். இவ்வளவுதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.